இலங்கை ஆட்சி செய்த கடைசி மன்னரான ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னரும் பட்டத்து அரசியும் இஸ்லாமிய இனத்தை சேர்ந்தவர்கள். இந்தியாவில் உள்ள லயன் வி அசோக் மன்னருடைய வாரிசு கிடையாது. மன்னருடைய மூன்றாவது மனைவியின் சகோதரின் வாரிசாகும். இந்தியாவில் ஜனவரி 30 மன்னரினதும் பட்டத்தரசினதும் அடக்கஸ்தலத்தில் அதாவது முத்து மண்டபத்தில் குரு பூஜை செய்வதை நிறுத்தப்பட வேண்டும். இந்த தடவை லயன் வி அசோக்குடைய திருட்டு வேலை என்னவா இருக்குமோ தெரியாம். ஏன்னா லயன் வி அசோக் ஒவ்வொரு தடவையும் மன்னருடைய வாரிசு என்று அடையாளப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு பொய்யான ஒரு திருட்டு வேலை ஏதாவது ஒரு சதித்திட்டத்தோடு அதை வெளிப்படுத்துவது உண்டு. ஆனால் இவர்கள் மன்னரின் வாரிசு கிடையாது. மன்னரின் மூன்றாவது மனைவியின் சகோதரியின் வாரிசாகும். இவர்களுடைய பாதி பேர் இன்றும் கூட இலங்கையில் கண்டி நகரில் உள்ள புனித தலதா மாளிகைக்கு அருகாமையில் துணிகளை சலவை செய்யும் தொல்லை செய்து வருகின்றார்கள். அன்று இவர்கள் மன்னருடைய மாளிகையை சுத்தம் செய்தவர்கள், மன்னருடைய ஆடைகளை கழுவி சுத்தம் செய்தவர்கள். இன்றும் கூட இவர்களுடைய குடும்பங்கள் இன்று இலங்கையில் வாழ்ந்து வருகின்றன. லயன் வி அசோக் ரவி குடும்பத்தினரின் பாதி பேர். மன்னருக்கும் பட்டத்தரசிக்கும் பிறந்த ஒரே ஒரு வாரிசான ராஜநாச்சியாருடைய வாரிசு 6வது வம்சவழியான இலங்கையில் வாழ்ந்து வருவது உண்டு. ராஜ வைத்தியசேகர துவேகுட ரணசிங்க புத்தியான்சராகிய வைத்திய கௌரல் ஹாஜ் MM இரிஷாத் அவர்கள் ஆவார். அவர் 6வது வம்சவழியில் உள்ளார். அவர் தான் இருக்கும் இடத்தின் வரிப்பணத்தை புனித தலதா மாளிகைக்கு செலுத்தி வருகின்றார். அரேபிய வைத்தியத்துவம். மன்னருடைய ஆட்சி காலத்தில் மன்னருக்கும் பட்டத்தரசுக்கு பிறந்த ராஜநாச்சியாரை திருமணம் செய்து கொடுத்து ராஜ வைத்தியசேகர துவேகுட ரணசிங்க புத்தியான்சலாகி என்ற கௌரவ நாமத்தை வழங்கி கௌரவித்துள்ளார் அரேபிய வைத்தியருக்கு. அது மட்டுமல்லாது மன்னரின் ஆணைப்படி இலங்கைக்கு ஈரான் நாட்டிலிருந்து வரவழைக்கப்பட்ட மன்னரின் பட்டத்து அரசியை குணப்படுத்த வரவழைக்கப்பட்ட மன்னரின் ஆணைப்படி இலங்கைக்கு வரவழைக்கப்பட்ட அரேபிய வைத்தியராகும். அவர் அரேபிய வைத்தியர் மட்டுமல்லாது ஈரான் நாட்டு அரச வாரிசாகும். தற்பொழுது மன்னருடைய காலம் தொட்டு இன்று வரை தலைமுறையாக அரேபிய வைத்தியத்துவம் தனது குடும்பத்துக்கு மாத்திரம் உரித்தானது. அவ்வைத்திய ராஜ வைத்தியசேகர துவேகுட ரணசிங்க புத்தியான்சலாகி என்ற வைத்தியத்துறையில் யூனானிய வைத்தியத்துறையில் ஈடுபடுவது இலங்கையில் இவர்களுடைய குடும்பத்துக்கு மாத்திரம் உரித்தானது. வைத்திய கௌரல் ஹாஜ் MM இரிஷாத் அவர் எனக்கு உறவு முறையின் மாமாவார். அவர் 6வது வம்சாவளியிலும் நான் 7வது தலைமுறையில் உள்ளேன். இன்ஜினியர் சியாத் சேரும் 7வது தலைமுறையில் உள்ளார். வைத்திய கௌரல் ஹாஜ் MM இரிஷாத் அவர்கள் தற்பொழுது தான் இருக்கும் இடத்தின் வரிப்பணத்தை கண்டி நகரில் உள்ள புனித தலதா மாளிகைக்கு செலுத்தி வருகின்றார். அது மட்டுமல்லாது இலங்கையில் பூனையின் சரித்திர கதை. அது மட்டுமல்லாது இன்றும் கூட துவேகுட ரணசிங்க புத்தியான்சலாகி என்ற வம்சாவளியிலும் வாழ்ந்து வருவது உண்டு. லயன் வி அசோக் மன்னருடைய வாரிசு கிடையாது. மன்னருடைய 3வது மனைவியின் சகோதரின் வாரிசாகும். மன்னரும் பட்டத்தரசியும் இஸ்லாமிய இனத்தை சேர்ந்தவர்கள். குரு பூஜை செய்வதை நிறுத்தப்பட வேண்டும். லயன் வி அசோக் அவர்களுடைய குடும்பத்துக்கு தெரியும் மன்னர் தனது மூத்த மகளை அரேபிய வைத்தியருக்கு திருமணம் செய்து கொடுத்த அந்த வரலாறு சரித்திர கதைகள் தெரியும். ஆனால் அவர்களுக்கு தற்பொழுது தான் தெரியும் நாம் இலங்கையில் வாழ்ந்து வருவது. இருந்தாலும் இப்போ தான் அவர்களோட முயற்சி அதிகமாக உள்ளது திருட்டு வழியில். ஏன்னா அவர்கள் அடையாளப்படுத்தி வருவதற்கும் வாரிசு என்று சொல்லி. ஆனால் அவர்கள் வாரிசு என்ற அடையாளம் எதுவுமே கிடையாது. இந்தியாவில் உள்ள மன்னருடைய அந்த அடக்கஸ்தலத்துக்கு ஒரு குழு ஒன்று உள்ளது. இவர்களே ஒரு வாரிசை உருவாக்கி அதற்கு ஒரு ஊர்வலம், ஒரு குழு, ஒரு கூட்டம், ஒரு விழா, மன்னருக்கும் பட்டத்தரசிக்கும் அந்த மறைவு தினத்தன்று ஒரு குரு பூஜை செய்வது, இவை அனைத்துமே ஒரு பொய்யான நிகழ்வு. ஏன்னா இவர்களே ஒரு குழுவை அமைத்து ஏற்பாடு செய்து கோர்த்து வடிவமைக்கப்பட்டு வரும் ஒரு நாடகம் இது. மன்னரும் பட்டத்து அரசியும் இஸ்லாமிய இனத்தை சேர்ந்தவர்கள். மன்னருடைய வாரிசு இலங்கையில் மாத்திரம் உள்ளன. இஸ்லாமிய மன்னருக்கும் பட்டத்தரசிக்கும் குரு பூஜை செய்வதை நிறுத்தப்பட வேண்டும். மன்னருடைய ஏனைய 3 மொத்தம் 4 மனைவிமார்கள். பட்டத்தரசி இஸ்லாமிய இனத்தை சேர்ந்தவர். ஏனைய 3 மனைவிமாரும் தமிழ் இனத்தை சேர்ந்தவர்கள். இருந்தாலும் இங்கே முக்கியத்துவம் என்னென்ன, பட்டத்தரசியும் மன்னரும்
இஸ்லாமிய இனத்தை சேர்ந்தவர்கள் குரு பூஜை செய்வது நிறுத்தப்பட வேண்டும். வைத்திய கௌரல் ஹாஜ் எம்எம் இர்ஷாத் அவர்கள் 6வது வம்சாவளியில் உள்ளார். ராஜ வைத்தியசேகர துவேகுட ரணசிங்க புத்தியான்சலாக் என்ற வம்சாவளியில் நான் தற்பொழுது 7வது தலைமுறையிலும் இன்ஜினியர் சியாச்சர் 7வது தலைமுறையில் உள்ள பல ஆதாரங்கள் அடையாளங்கள் அரசு அங்கீகாரத்தோடு ஆளுமையோடு அடையாளங்கள் உள்ளது. மன்னருடைய காலம் தொற்று இன்று வரை குரு பூஜை செய்வதை மன்னருக்கும் பட்டத்தரசிக்கும் குரு பூஜை செய்வதை நிறுத்தப்பட வேண்டும். லயன் வி அசோக் மன்னருடைய வாரிசு கிடையாது. நன்றி.